தினசரி வேலைக்கு போவோர்களும் பள்ளி கல்லூரிக்கு போவோர்களும் வெளியே செல்வோர்களும் கூட இன்னைக்கு பஸ் ஓடுமா ஓடாதா என்று தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கிறார்கள். காரணம், ஒன்றும் தெரியாத இந்த திமுக, அதன் முதல்வர் ஸ்டாலின், போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பல ஆண்டுகளாக தொழிற்சங்கங்கள் வைத்திருக்கும் கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றிய அரசு இன்று அவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் திணறுகிறது. அண்ணா தொழிற்சங்கம் மட்டுமல்லாமல் CITU உள்ளிட்ட ஆளும் அரசின் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தொழிற்சங்கங்களும் போராட்டத்தில் குதித்திருக்கின்றன. இதன் காரணமாக ஊருக்குள் எந்த பேருந்தும் வழக்கம் போல இயங்கவில்லை. ஆனால் இந்த திமுகவோ 104% பேருந்துகள் இயங்குகின்றன என்று கொஞ்சம் கூட வாய் கூசாமல் பொய் சொல்கிறது. பொய் சொல்வதிலும் ஒரு நியாயம் வேண்டாமாங்க? இன்னும் அடிமட்டத்திற்கு இறங்கி தற்காலிக ஓட்டுநர்களை வாடகைக்கு எடுத்து பேருந்துகளை ஓட்டுகிறது இந்த தில்லாலங்கடி ஆட்சி. அப்படி வரும் ஓட்டுநர்களால் காயலாங்கடை ரேஞ்சுக்கு இருக்கும் பல பேருந்துகளை இயக்க முடியவில்லை. எல்லோரும் சேர்ந்து இறங்கி தள்ளு 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 என்று தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலருக்கோ கியர் எங்க இருக்கு, ஸ்டேரிங் எங்க இருக்கு என்று கூட தெரியாததால் ரோட்டில் ஓட்ட வேண்டிய பஸ்களை கடைக்குள் ஓட்டிச் செல்வது, டீ கடைக்குள் பார்க்கிங் செய்வது என்று நொடிக்கு நொடி விபத்துகள் தான். ஆளும் அரசு, மக்களை காக்க வேண்டிய ஒரு அரசு இப்படி மக்கள் உயிரோடு விளையாடலாமா? இன்னைக்கு பஸ் ஓடாது என்று போக்குவரத்து தொழிலாளர்கள் சொன்னதும் மக்கள் எல்லோரும் எப்படி போவது வருவது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்றனர். உடனே அமைச்சர் கூட மீட்டிங், பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட நடவடிக்கை என்று ஜரூராக வேலை நடந்தது. என்ன பிரயோஜனம்? எந்த முடிவும் எடுக்கப்படவில்லையே. இன்னும் 1-2 தினங்களில் பொங்கல் கொண்டாட ஊருக்கு படையெடுக்கப் போகும் மக்களின் வயிற்றில் இன்னும் புளியை கரைத்திருக்கிறது இந்த போராட்டம். தனியார் பேருந்துகள் சம்பாதிக்க வேண்டி அரசு பேருந்துகளை தடுத்து நிறுத்துகிறாரா அமைச்சர் சிவசங்கர்? போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை புறக்கணிப்பது ஏன்? தமிழகம் முழுக்க போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தால் ஸ்தம்பித்திருக்கிறதா தமிழ்நாடு? விடியா திமுகவின் பிடிவாதத்தால் சிக்கலில் இருக்கிறது தமிழர்களின் பொங்கல் கொண்டாட்டம். போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தால் திணறுகிறது ஸ்டாலின் அரசு என்பது மட்டும் தெள்ளத் தெளிவாகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.